அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். சொல்லுப்பா. சைவம் அசைவம் வந்து உணவில் மட்டுமா எண்ணங்கள்லையும் இருக்குங்களா ஐயா? எப்படியும் நம்ம சாப்பிட்ற உணவில் மட்டுமா நம்ம எண்ணங்களில் கூட அது மாதிரி மாற்றம் வருங்களா? எண்ணங்கள்ல எல்லாம் கிடையாது. எண்ணங்கள் ஏற்படுத்தாதான் நீ சைவம் அசைவத்துக்கு போற. கறி சாப்பிடலாம், நீ எண்ணெய் ஏற்படும் போது தான் கறி கறிக்கு போற. இல்ல கறி சாப்பிடக்கூடாது, அது பாவப்பட்ட பொருள், அது இன்னொரு உடல், அது அதை நம்ம சாப்பிடக்கூடாது, காய்கறியை சாப்பிடலாம் அப்படின்னு எண்ணங்கள் ஏற்படும் போது தானே காய்கறி கறிக்கு போற. அப்போ அசைவமும் சைவமும் உன் மனசுல இருந்து எழுதுற எண்ணத்தில் தான் இருக்குது. அதனால எண்ணத்திலையும் அசைவம் சைவம் இருக்குது. சொல்லு. நம்ம இந்த பாடம் மூலயமா அனுபவம் உடல்ல வந்து இந்த பிடரியில உச்சியில புருவ மத்தியில இந்த உணர்வு ஏற்படுது. அந்த வழியில தான் நம்ம உயிர் பெறுறது உத்தமமான நல்ல வழி. அது அந்த வழியில உயிர் பெரியணும்னா நீ அதுக்கு ஓயாம அந்த இடத்தையே உருவாக்கிக்கணும். பண்ணும் ஏதோ ஒரு நாளைக்கு உருவாக்கிட்டு அங்கே விறுவிறுன்னு சொன்னால் இதனால் நமக்கு அந்த வழியில் போவோம்னு நினச்சிக்காதீங்க. உயிரினுடைய தன்மை எப்படின்னா 9 நவதுவார வழியாக தான் உயிர் பிரியும். ஞானிக்கு மட்டும்தான் 3 இடத்துல உயிர் பிரியும். பிடரியில் உயிர் பிரியும், உச்சியில் உயிர் பிரியும், பொருள் மையத்தில் உயிர் பிரியும். இது மகானுக்கு மட்டும்தான், மனுஷனுக்கு இல்லை. ஆசையை வளர்க்குற மனுஷனுக்கு அது சாத்தியமே கிடையாது. உபதேசம் வந்து நம்ம மனபலத்துக்கு மட்டுமே அடித்தளமாக இருக்கு. ஆமாம். இந்த உபதேசத்தினுடைய நிலை என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஊன் ஆடம்பரமாக கொண்டாடுறதும், சின்ன சின்ன துக்கத்துக்கு அதோட சோர்ந்து ஊழ்ந்து போதும் ரெண்டும் இருக்காது. இதில் ரெண்டையும் சமமாக எடுத்துக்கும் மனசு. சின்ன சின்ன விஷயம் இனிமேல் என் வாழ்க்கையே இல்லைன்னு போகிற நிலையை உண்டாக்காது. அதை போனால் இது போனால் இப்போ அடுத்தது பார்க்கலாம், அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது இந்த பாடம். அதே நேரத்தில் இந்த பாடத்தை நீ இந்த உலகத்தில் நீ ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து எதை வச்சு உலகத்துக்கு வந்த? நீ எதை வச்சு வந்த? காற்று மூலியமா இந்த உலகத்துக்கு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து ஒச்சிக்கின்னு வந்து பூமியில உந்து. அதே காற்று மூலியமா தான் கடவுளையும் அடைய முடியும், உடலால அடைய முடியாது. அப்ப காற்று மூலியமா அடையணும் சொன்னா உன் உடலை மறக்கணும், உயிரை நினைக்கணும். ஆனா உயிரை நினைச்சிட்டு உடலே உயர்ந்த பொருள் அப்படி நினைச்சுக்கின்னு இருந்தீங்கன்னா இறைவனை சேர முடியாது. மன அமைதியா இருக்கலாம், மன தைரியமா இருக்கலாம், கடவுள்கிட்ட போக முடியாது. கடவுள்கிட்ட போனோம்னா நீ உடலை மறக்கணும், உயிரை நினைக்கணும். சனிக்கிழமை கூட தமிழ்நாடு பத்திரிகை சங்கத்திலேருந்து எனக்கு சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே வந்து பத்திரிகை பற்றி பேசுறதை இல்லை ஆன்மீகமாக பேசுனாங்க. அப்போ நான் பேசும்போது பத்திரிகை எப்படி உருவாச்சுன்னு பேசினேன். ஒரே கைத்தட்டு. அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பேசினேன். அப்போ அங்க ஒரு சாமியார் வந்திருந்தார், திருவற்காட்டுல இருந்து பெரிய சாமியார். அவர் பாட்டுங்க பாடினார். அந்த பாட்டை பாடினார். கறந்த பால் முளைப்புகா, கலைந்த வெண்ணெய் மோர்புகா, உதிர்ந்த கனி பூக்களும் மரம்புகா, இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை. ஆனா பாட்டை பாடினார், பொருள் சொல்ல அந்த நேரம் இல்லை. அதுக்கப்புறம் நான் பேசும்போது அந்த பாடல் அவர் பாடினாரு. அவர் இறப்பதில்லை இறப்பதில்லைன்னு யாரு இறக்கதில்லை? ஊர்ல பிறந்தவெல்லாம் இறக்கதில்லைன்னா இன்னைக்கு பேப்பர் சங்கத்துல இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்க மாட்டோம். அப்போ எல்லாரும் இறக்குறான், எல்லாரும் பிறக்கிறான். யார் இறந்தால் பிறப்பதில்லை, அதான் முக்கியம். எப்படி இறந்தால் பிறப்பதில்லை. அப்போ அவர் என்ன சொல்றார் சிவவாய்க்கரு? கறந்த பால் முளைப்புகா. மாடுன்னு இருந்தா மாடு மடியில பால் இருக்கும், அதை கறந்துட்டா தான் திருப்பி ஊற்ற முடியாது.
அதே மாதிரி கடைந்த வெண்ணெய் மோர் புகா, வெண்ணெயில தான் மோர் இருக்கு, மோர்ல தான் வெண்ணெய் இருக்கு. அந்த மோரை கடைஞ்சி எடுத்தாதான் திருப்பி போட்டீங்கன்னா மோர்ல ஒட்டாது வெண்ணெய். அதே மாதிரி சங்குன்னு இருந்ததுன்னா சும்மா கீழே வச்சு நேரம் உசுன்னு ஒரு சவுண்டு வந்துக்கணும், அதை தூள் தூளா ஒட்டணும், ஒட்டாதான் அதில் சவுண்டு வரும். அதே மாதிரி மரம்னு இருந்ததுன்னா காய்கனி இருக்க தான் செய்யும், அடுத்துதான் திருப்பி மரத்தில் ஒட்ட வைக்க முடியாது. அது மாதிரி மனம்னு இருந்தால் ஆசைகள் இருக்க தான் செய்யும். அந்த ஆசையை அறுத்துட்டீங்கன்னா திருப்பி ஆசை மனசுல வளராது. வளராதவன் இங்க செத்தான்னா பிறக்கிறது இல்லை. ஆசை இருக்கிறவெல்லாம் பிறந்துக்கினே இருப்பான். அதனால தான் சொன்னான் அவித்தே வித்தே முளையாதே அப்படின்னு. அப்போ இந்த மனசை அவிச்சிடணும், வேக வச்சிடணும் நெருப்புல. ஏன்னா நெருப்புல வேக வச்சாதான் ஒரு பொருள் இல்லாம போகும். தண்ணியில போட்டீங்கன்னா அது வேற இடத்துல இருக்கும், காத்துல போட்டீங்கன்னா வேற இடத்துல இருக்கும், எல்லா இடத்துல. நெருப்புல போட்டா எதுவுமே இருக்காது. அப்போ இந்த யோக குண்டங்கள் வெளியே நடத்தி ஜாக்கெட்டு போடு, பேண்ட் போடு, ஷர்ட்டை போடு, பணத்தை போடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளம் தான், நிஜம் கிடையாது. ஏன்னா பாவம் பண்ணது பணம் பேண்டா பஞ்சு, பணம் பண்ணும் பாவம் பண்ணும் பணமா பஞ்சு, அதெல்லாம் பண்ணல. உடல் பஞ்சு, ஒரு கையை வெட்டி போடுன்னு சொல்லுவார் ஐயரு. கையை வெட்டி போடுன்னா அவரு வெட்டி போட்டுருவீங்க. அதனால அவர் புத்திசாலித்தனமா துணியை போடு, பொடிவை போடு, ஜாக்கெட்டை போடு, பேண்ட்டை போடுன்னு இருக்கிறாரு. ஆனால் அது இல்லை, அது அடையாள பொருள். உடல்ன்றது ஒரு யோக குண்டம். உடலுக்குள்ள யோகத்தை நடத்தும் போது தீ உருவாகும். அந்த தீயில தான் நீ செய்த பாவமும் புண்ணியமும் அழியுது. இந்த பாவமும் புண்ணியமும் சமமா வந்ததுன்னா இறைவனை போய் சேர்ந்து. இது சமமா வராத, எது அதிகமா இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இங்க பிறப்பு எடுக்கிற. பாவம் அதிகமா இருந்ததுன்னா பிறந்து பிறந்து துன்பப்படுற. பாவம் அதிகம், புண்ணியம் அதிகமா இருந்தா பிறந்து பிறந்து இன்பமா இருக்கிற. இது ரெண்டுக்கும் காரணம் பாவ புண்ணியம் தான்ப்பா. ஆத்மானுக்கம் எல்லாருக்கும். நான் நிறைய கேள்வி ஐயா கிட்ட கேட்டிருக்கேன். நிறைய கோவில் பற்றி, நிறைய கடவுளை பற்றி, அதே மாதிரி எதுக்கு இது பண்ணுறாங்க, எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க, நிறைய விஷயம் கேட்டிருக்கேன். அதில் ஒரு 2-3 கேள்வி ஐயா கிட்ட கேட்க மறந்த கேள்விகள். அது ஆக்சுவலி ஐயா கிட்ட ஒரு கேட்டேன். பேசிகிட்டே இருக்கும்போது அவருக்கு வேற ஒரு ஃபோன் வந்தது, அப்படியே பிஸியில் அவரும் விட்டார், நானும் கேட்கல. அந்த முதல் கேள்வி என்னன்னாக்கா, கோவில் மூலவருக்கு எதிர்த்தாப்புல நிலக்கண்ணாடின்னு ஒன்று வைப்பாங்க. அதே மாதிரி பிரகாரம் விட்டு வெளில வரும்போது கூட நந்திக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி வைப்பாங்க. அது மாதிரி நிறைய ஒரு ஸ்தாபகம், ஒரு ஆஃபீஸ், நிறைய பேர் கடைங்களை கூட கண்ணாடி வாசலில் வைக்கிறாங்க. அந்த கண்ணாடி எதுக்கு வைக்கிறாங்க, அதோட அர்த்தம் என்ன, முக்கியமாக மூலவர்கிட்ட வைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம வாசலில் ஐயா ஈச்ச மரம் வச்சார். என்னை கேட்டார் ஒருத்தர், சாமி எதுக்கு ஈச்ச மரம் வச்சுக்கிறாரு? எவ்வளவோ மரங்குது, ஒரு தென்னை மரம் வச்சா கூட இளையராச்சு குடிக்கலாம், இல்லை முத்தனா தேங்காய் வச்சு ஐயாவுக்கு உடைக்கலாம். ஈச்ச மரம் எதுக்கு சாமி வச்சார்? தெரியல சாமி, உங்களுக்கு யாரும் தெரிஞ்ச ஏதாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ஈச்ச மரம் ஏன் வைக்கணும்? கோயிலுக்கு போனோம்னா மூலவர் உள்ளகிறாரு, வெளியே கோயில் கோபுரத்தை சுற்றி நிறைய விஷயங்களை செதுக்கி வச்சுருப்பாங்க. உலக விஷயத்துங்கள்லாம் இல்லறமாவும் குடும்பத்து சம்மந்தப்பட்ட, புரியுது இல்லையா உங்களுக்கு? அது சம்மந்தப்பட்ட சிலைகள்லாம் வெளியே இருக்கும், மூலவர் உள்ளே இருப்பார். வெளியே ஏன் இதை வச்சாங்க? ஏன் வச்சாங்க? இதை கடந்து உள்ளே போகணும். நம்ம உலக வாழ்க்கையில் வெளியே இருக்கிறோம், வெளியே யார் கூட இருக்கிறோன்னா இந்த கோபுரத்தை வெளியே சிலைங்க இருக்குது இல்லையா, விதவிதமான சிலைங்க, அந்த மாதிரி தான் இங்கே உறவாடின்னு இருக்கிறோம். அப்போ இப்படி உறவாடின்னு இங்கே இருந்தோம்னா மூலவர் கடைசி வரைக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அப்போ இதை விட்டுட்டு இதை கடந்து நான் உள்ளே போனோம்னா இறைவன் இருப்பது அப்போ தான் தெரியும். எதை விட்டால் வெளியே இருக்கிற இந்த காட்சியிலே விட்டுட்டு உள்ளே போகணும். அப்போ ஈச்ச மரம் எதுக்கு வச்சாது? அப்போ இவ்வளோ சிலை இங்கே வெதுக்க முடியாது, ஏன்னா அது கோயில் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏதோ ஒன்று சொல்ல வருவார் கண்டிப்பாக. திருமூலர் ஒரு விஷயம் சொல்கிறாரு. எப்பா வீட்டில் என்ன பண்ணுறான், அந்த மனுஷங்கிறான், பாடா போன மனுஷன், அவனுக்கு உள்ள ஒரு மனசு இருக்குது, அந்த ஆணுன்ற ஒரு கர்வம் இருக்குது. அந்த கர்வத்தினால என்ன பண்ணுறான், வீட்டில் இருக்கிற பொம்பளையை மறந்துட்டு வெளியே இருக்கிற பொம்பளையை பார்க்குறப்பா. அப்படி இல்லை சாமி, வீட்டில் பொண்டாட்டி கிளி மாதிரி இருந்தால் கூட பூனை மாதிரி ஒரு ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அந்த மாதிரி ஒன்று வேணும். இவன் மனசு அழைப்பாகுது. அப்போ இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். அப்போ திருமூலர் ஒன்று சொல்கிறாரு, எப்போ வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா அவளை நம்ம காக்கணும். ஆர்த்த மனையால் அகத்தில் இருக்க, காத்த மனையாலே காமரும் காளையர். நம்ம ஆத்த மனையால் அருகில் இருக்க, மனையில் இருக்க, காத்த மனையாலை காமரும் காளையர். காய்ச்ச பல்லாவின்
கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறு. எதுக்கு இடருற்றவாரா? ஈச்சம்பழத்துக்கு. ஏன் அங்கே இடர் வருது? பழம் ஈஸியாக அறுத்துடலாம், ஈஸியாக அறுத்துட்டு சாப்பிடலாம். ஈச்சம்பழத்தை அப்படி அறுக்க முடியுமா? உடம்பெல்லாம் புண்ணாகும். அதானே சாமி? அதானே? அது ஏறி அறுக்கலாம் முடியாது, அதுக்குள்ளே சக்க பேத்துக்கும். அதனால தான் அது வச்சுக்கிறாரு. எப்பா இந்த மாதிரி ஆசை உனக்கு, இந்த மாதிரி ஈச்ச மரம் மாதிரி இங்கே வர்றதுக்கு முன்னாடி உன் வாசலில் செருப்பை விட்டு வர மாதிரி உன் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் வெளியே விட்டுடு. கோயிலில் இருக்கிற வெளியே இருக்கிற கோபுரம் மாதிரி இந்த உள்ள இருக்கிற நான் இருக்கிறேன், இறைவன் மாதிரி நான் இருக்கிறேன், அதுக்கு அடையாளமாக அங்கே வச்சிருக்காரு. எது? ஆத்த மனையால் அகத்தில் இருக்க, காய்த்த மனையால் காமரும் காளையார். பாய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறு. அப்போ வெளியே வச்சதுக்கு இந்த மாதிரி இருக்கிற நாமெல்லாம் அதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு இங்கே பரிசுத்தமாக வரணும். ஏன்? அதில் போயிட்டோன்னா உடம்பெல்லாம் புண்ணாகும். உடம்பெல்லாம் புண்ணாவது மட்டும் இல்லை, மனசெல்லாம் புண்ணாகும், கேவலமான ஒரு நிலைக்கு போவோம். அதுக்காக என்ன பண்ணுறாரு, இங்கே உள்ளே வரும்போது அந்த ஈச்ச மரத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் என் மனசு இருக்குது, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு அதை விட்டுட்டு உள்ளே வரணும். ஐயா செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம். அதை பெரியவங்க அதுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. அவர் பண்ணுறாருன்னா ஏதோ ஏனோதானெல்லாம் பண்ண மாட்டார். சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருக்காங்க, சரிங்களா? அந்த மாதிரி அம்மா என்ன கேட்டாங்க, ஏன் கண்ணாடி வைக்கிறாங்க? என்னம்மா? கடவுளுக்கு பின்னாடி கண்ணாடி வைக்கிறாங்க, வீட்டுக்கு எதிரில். ஆமாம், வாசலில் கூட வைக்கிறாங்க, திருஷ்டி கூட சொல்கிறாங்க. அது ஆமாம், அது என்னன்னு தெரியல. அதான் டிஸ்ட்ரிக் ஏன் வைக்கிறாங்கன்னா வரவங்க வந்து அப்படி உறுத்தலாக வராங்க. உறுத்தலாக வந்த உடனே என்ன பண்ணுறா, முதல்ல அந்த கண்ணாடி அவங்க முகமே தெரியுதான். அவங்க முகமே தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்களாம், அந்த திருஷ்டிலாம் போயிட்டான். இப்படிலாம் கூட திருஷ்டி இருக்கான். பெரிய திருஷ்டியே வீட்டில் இருக்கிற திருஷ்டி தான். நான் நல்லா இல்லைன்னு நினச்சிட்டோம்னா கடைசியாக நான் நல்லாவே இருக்க மாட்டேன். அதானே சாமி திருஷ்டி? எதை நினைக்கிறோமோ திருஷ்டினா என்ன? அதுவாக தான் திருஷ்டி. அதானே சாமி அதுக்கு அர்த்தம்? ஒருத்தன் இவன் நாசமாக போகணும்னு நான் பார்க்குறேன், அப்போ நாசமாக போன மாதிரி அவன் ஆயிரானா, அப்போ என்ன அர்த்தம்? நான் என்ன நினைக்கிறேனோ அதுவாக மாறேன். அப்போ எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறினா தான் அதுக்கு பேர் தான் திருஷ்டி. இப்போ நான் நல்லா இல்லை நினச்சேன்னா நான் நல்லா இல்லாமல் போயிடுவேன். சரி, நான் நல்லா இருக்கிறேன்பா, வறுமையில் இருக்கிறேன், ஆனால் எப்படி பார்க்குற கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், நல்லா இருக்கிறேன் சாமி, எனக்கு எந்த குறையும் இல்லை, எதவே நான் நல்லா வச்சுக்கிறேன் அப்படி நான் திரும்ப சொன்னேன். என்ன ஆகும்? எதை சொல்லணும்னா அதுவாக மாறுவான். இதுக்கு பேர் தான் திருஷ்டி. ஆனால் இங்கே என்ன நினச்சிட்டான், அடுத்தவன் அப்படியே பார்க்குறானோ அதான் திருஷ்டி நினச்சிக்கிறான். அது இல்லை திருஷ்டி. என் மனசு என்ன நினைக்குதோ அது அதுவாக மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு வந்துடும். அப்போ கண்ணாடி முன்னாடி நான் நிற்கணும், ஊரில் வர வந்து நிற்கிறதில்ல, நான் நின்று அதுக்கு முன்னாடி நான் நல்லாகிறேன்னு சொன்னேன்னா அதை மாட்டிருக்கு, அந்த வீடே நல்லா ஆகிடும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, எது வீட்டுக்காரன் வந்து பார்க்கணும், அவன் கண்ணை பார்க்கணும், தாத்பரியமே மாறி போச்சு. ஏன்? நம்பிக்கை நமக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணால் வசதிக்கு ஏற்ற மாதிரி அவன் சொல்லி நம்ம கிட்ட காசாக கொடுக்குறான். ஒரு சும்மா இருக்கிற கண்ணாடிக்கு 5000 அதை மந்திரிச்சு வேறு கொடுக்குறான். இப்போ கண்ணாடியெல்லாம் வெறும் கண்ணாடி வேலை செய்யாதான், அவர் மந்திரிச்சு உருவாக்குனா அதுக்கப்புறம் அது வேலை செய்யுமா? ஏன்? நான் அறியாமையில் இருக்கிறேன். அப்போது இறைவனை எப்படி இருக்கான்னா, இறைவனை காட்டக்கூடியது தான் கண்ணாடி. இறைவன் எப்படி இருக்கான்னு சொல்லக்கூடியது தான் கண்ணாடி. அப்போ இறைவன் காட்டக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா, என் மனசு அந்த கண்ணாடி மாதிரி இருந்தால் இறைவன் அதுக்குள்ளே வருவான் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு முன்னாடி கண்ணாடி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? என் மனசு கண்ணாடி மாதிரி ஆகலை, அதனால் இறைவனே தெரியல எனக்கு. ஏன்? நான் யாருன்னே தெரியல, அப்போ இறைவன் எப்படி காட்டும்? அப்போ இந்த மனசை நான் சுத்தம் படுத்திட்டேன்னா உள்ளே வச்சு கருவறைக்குள்ளே வச்சுக்கிற கண்ணாடியும் இந்த இருட்டு அறைக்குள்ள மனசும் ஒன்றாயிடும். அருமை அருமை சாமி. நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு.
சொர்க்க ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு. போலி வாக்கு வந்து விட்டா எல்லா அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.